ஃபர்ஸ்ட் இந்த பேன்ல எதுவுமே ஆன் பண்ண வேணாம், வெறும் ரா மில்க் மட்டும் ஊற்றிட்டேன். அதில் ஃப்ரெஷ் க்ரீம், நீங்கள் எந்த கம்பெனி ஃப்ரெஷ் க்ரீம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதோட இன்க்ரீடியன்ஸ் அளவு எல்லாமே நான் கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அதில் சுகர், அதுக்கப்புறம் ஜெலட்டின், இது அகர் அகர் பவுடர்னு சொல்லுவாங்க லோக்கலில். இது எல்லாத்தையும் நல்லா கிளம்ஸ்லாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி மிக்ஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது கரைஞ்சிடும். இதுக்கு முக்கியமான விஷயமே என்ன பண்ணணும்னா, பாத்திரம் வந்து ஹெவியான பாத்திரமா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மில்க்கும் ஃபர்ஸ்ட் க்ரீமும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் குக் ஆகணும். ஸோ நான் 800 வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு. இது பொறுமையாக குக் ஆகும்போது இதோட முக்கியமான விஷயமே என்னன்னா, இதை வந்து கொதிக்க விடவே கூடாது. லோ ஃப்ளேமில் பொறுமையாக குக் பண்ணணும். அது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுக்கும். ஏன் கொதிக்க விடக்கூடாது அப்படின்னா, இது நம்ம போடுறது ஜெலட்டின் போட்டுருக்கோம். நீங்கள் இப்போ இந்த ஜெலட்டினை எடுத்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா டக்குன்னு கட்டி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அதிக ஹீட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஜெலட்டினானது ரொம்ப ஹார்டாகிடும். அப்புறம் நமக்கு வந்து அந்த ஒரு டைட்டாக, இது வந்து ஆக்சுவலாக ஒரு திக்னிக் ஏஜென்ட். இது நமக்கு வந்து திக்காக உள்ளது கிடைக்காது. இவ்வளோதான் நான் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கிண்டிட்டு இருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா, இப்போ பால் வந்து பாயில் ஆகிடுச்சு அப்படின்றது நம்ம எப்படி இருக்கோம்னா, ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருந்தால் கொதிக்கும். நம்ம பபுள்ஸ்லாம் இருந்துச்சா தெரியாமல் போயிடும். இப்போ ஓவர் குக் ஆகிடும். அது மாதிரி ஓவர் குக் ஆகலாமல் இதெல்லாம் எடுத்துருங்க. நான் 800 வச்சுருந்த ஹீட் வால்யூமை இப்போ 300 வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் பாயில் பண்ணால் போதும். ஒரு திக்னஸான டெக்ஸ்சர் தெரியுது. இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் வந்தானே ஃபைனல் டச்சாக வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன், ஊற்ற போகிறேன். அவ்வளோதான். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக மட்டும்தான். ஏன்னா நம்ம ரா மில்க் ஆட் பண்ணியிருப்போம், அதையும் நம்ம கொதிக்க கூட விடலை. அது ஆனால் இந்த ஹீட்டில் போயிருக்கும். ஃப்ரெஷ் டைம் தெரியுங்களே, அதில் இந்த ரா ஸ்மெல் தெரியக்கூடாதுன்றதுக்காக வெனிலா எசன்ஸ். இதில் நீங்கள் பாம் சுகர், ஜாகரி, இல்லை வேறு ஏதாவது எசன்ஸு அது கூட ஊற்றிக்கும். ஸ்ட்ராபெரி எசன்ஸ் அந்த மாதிரி. அவ்வளோதான். இதை வந்து பவுலில் மாற்றிக்கலாம். இதை இந்த மாதிரி பவுல் அப்படி மாற்றி வச்சுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட மோல்டு இருந்துச்சுன்னா அது இன்னும் பெட்டர். ஸோ இப்போ 3 இதை ஊற்றி வச்சுருக்கேன் நான். அதாவது நானும் ஃப்ரிட்ஜில் வெளியிலே இருக்கேன். ஒரு 1 hour கிட்ட வைக்கணும். 1 hour இல்லை மேக்ஸிமம் ஒரு 45 minutes வச்சிங்கன்னா இதெல்லாம் டைட் ஆகிடும். இதை வச்சுருவோம். இதுக்கு மேலே ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ணணும். அதை இப்போ பார்ப்பேன். பாருங்க, செரி பழம் எடுத்துருக்கேன். இதுக்கு ஃபைன் சாப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த க்ரீம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அப்புறம் இந்த இதுக்கு பேர் ரூகப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரோஸ் மில்க்லாம் நீங்கள் கடையில் கொடுப்பீங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுறது. அது ஒரு மூடி அளவுக்கு கிட்ட ஊற்றிருக்கேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க செரி பழம் அதையும் ஆட் பண்ணி லைட்டாக அப்படி மிக்சிங் பண்ணிங்கன்னா ஒரு செம்ம டெக்ஸ்சரில் ஒரு சாஸ் ஒன்று ரெடி ஆகும். இது சாஸ் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பனக்கோட்டா சாஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது ரோஸ் மில்க்கும் ப்ளஸ் அந்த வெண்ணிலா எசன்ஸோட இது வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. One hour later. பண்ணியிருந்தாங்க. என்னது இது? இதுக்கு பேர் பனக்கோட்டா.
பனக்கோட்டாவா? ஆமா, இது வந்து ஒரு இட்டாலியன் டெசர்ட். பார்க்கவே யம்மியா இருக்கே. டேஸ்ட் பண்ணி பாரு. ம். நல்லா இருக்கா? இந்த சாஸோட சேர்த்து சாப்பிடும்போது மெல்ட் ஆகுது. செம்ம டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய டிஷ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். பாய். தேங்க்யூ மேம்.